துணை முதலமைச்சர் உதயநிதி வருகையை ஒட்டி குடிசை பகுதியில் திரைச்சிலை போட்டு மறைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி வருகையை ஒட்டி இருபுறமும் திரைச்சிலை அமைக்கப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளதாக நாம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது தொகுதிக்கு உட்பட்ட, அதாவது சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதும் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன்படி சிஐடி குடியிருப்பு முதல் குறுக்கு தெரு, அங்கு சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரற்ற வாரியத்தின் சார்பாக 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சாலையோர கழிவுநீர் உந்து நிலையத்தை அவர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை அவர் தொடர்ச்சியாக திறந்து வைத்தார். இந்த நிலையில்தான் சரியாக லாக் நகர் அந்த பகுதியில் 1.3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைப்பதற்காக அந்த பகுதிக்கு வருகை தந்தார். அப்பொழுது அந்த பகுதி அவர் செல்லும் இடத்தை ஒட்டி, அதாவது அந்த கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் இருக்கக்கூடிய அந்த கால்வாயை திரைசீலை அமைத்து மாநகராட்சி அதிகாரிகள் அந்த திரையை அமைத்து உதயநிதி கண்ணில் படக்கூடாது என்பதற்காக அதை அமைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே மதுரையில் நடைபெற இருந்த அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தபோது அங்கு இருக்கக்கூடிய அந்த நந்தன் கால்வாயை திரைசீலை அமைத்து மாநகராட்சி ஊழியர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள். இது மிகப்பெரிய சமூக வலைதளங்களில் பரவி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே பிரதமர் மோடி இந்தியா வரும்பொழுது பிரதமர் மோடி இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான அமைப்புகளை வைத்து பாஜக என்ன செய்ததோ அதையே திமுக செய்கிறது என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்விலும் இந்த மாதிரியான நடந்து உடனடியாக முதலமைச்சர் அதன் திரையை அகற்ற உத்தரவிட்டிருந்தார். அதை அகற்றப்பட்டது. நந்தன் கால்வாய் சீரமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே போல ஒரு சம்பவம் தான் தற்பொழுது திருவல்லிக்கேணியில் நடந்திருக்கிறது. திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே அந்த கூவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்பது சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதி உதயநிதி அவர்கள் வருகைக்காக திரையிட்டு மறைக்கப்பட்டிருப்பது என்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் இது குறித்ததான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.